ஹே கைஸ், வெல்கம் பேக் டு நியூ வீடியோ. இந்த வீடியோவில் நம்ம எங்கே போக போகிறோம் அப்படின்னா திருச்செந்தூர் போக போகிறோம். ஆக்சுவலாக எப்படி போக போகிறோம்னா இங்கேருந்து தாம்பரத்தில் போய் அங்கேருந்து ட்ரெயின் பிடிச்சி போக போகிறோம். மணி இப்போ 3 ஆயிடுச்சு. எனக்கு வந்து ஒரு 5 மணிக்கு ட்ரெயின் 5:15 வரும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் சீக்கிரம் கிளம்பணும் கைஸ். ஸோ அதெல்லாம் உங்களுக்கு போக கண்டினியூ பண்ணுறேன். இப்போ தான் வீடியோக்குள்ள சேனலுக்குள்ளே வரீங்க அப்படின்னா வீடியோ லைக் பண்ணிட்டு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே கண்டினியூவாக பாருங்கள். நான் அடுத்து போக கண்டினியூ பண்ணுறேன். சீக்கிரம் போகணும், வாங்க போகலாம். கைஸ், தாம்பரம் வந்து ஆக்சுவலாக ஏறிட்டோம். வந்தோடனே சமமலை. ஆக்சுவலாக கொல்லம் எக்ஸ்பிரஸ் வந்து சென்னையிலேருந்து வரும்னு நினச்சேன் கைஸ். இதுக்கு முன்னாடி நான் வந்திருக்கேன் நிறைய தடவை அன்ரிசெட்டில். ஸோ சென்னையிலேருந்து தான் வரும் அப்படின்னு நினச்சி வேகமாக வந்தேன். கிடச்சிங்கன்னா தாம்பரத்துலேருந்து கிளம்புது. இது முன்னாடி தெரிஞ்சுதான் பொறுமையாக வந்திருக்கலான்ட்டு இல்லை, பட் ஆனால் வந்திருக்கலாம். சமமலை கைஸ் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. நான் காமிக்கிறேன். தாம்பரம் வந்துட்டேன். அந்த ஃபஸ்ட்டு கிளிப்பில் அந்த இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். மழை செம்மையாக பெய்யுது. இது வரைக்கும் மழை பெய்யல. அங்கேருந்து வரும்போது மழையில் செம்மையாக நனைஞ்சிட்டோம். இங்கேருந்து மதுரை போய் இறங்க போகிறோம் கைஸ் கொல்லம் எக்ஸ்பிரஸில். இது டேரெக்டாக திருச்செந்தூர் போகாது. அடுத்து நான் போய் மதுரை போய் இறங்கிட்டு அடுத்து உங்களுக்கு நான் கண்டிப்பாக பண்ணுறேன் கைஸ். ஆக்சுவலாக முதல்ல சீட்டு கன்ஃபார்ம் ஆகாமல் இருந்துச்சு. RACயில் இருந்துச்சு. இப்போ கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. S1ல் 69 71 நினைக்கிறேன். கன்ஃபார்ம் ஆகிடுச்சு கைஸ். இப்போதைக்கு இன்னும் ட்ரெயின் கிளம்பல. ட்ரெயின் கிளம்புனதுக்கப்புறம் உங்களுக்கு கண்டிப்பாக பண்ணுறேன் கைஸ். கைஸ் ஒரு வழியாக திருச்செந்தூர் வந்து சேர்ந்துட்டோம். ஆக்சுவலாக ட்ரெயினில் வந்துட்டு இருந்தோம்ல, தாம்பரத்துலேருந்து மதுரை வந்துட்டு மதுரையிலேருந்து ஆட்டோ பிடிச்சி மாட்டுத்தாவணி ஸ்டாண்ட் வந்து அங்கேருந்து திருச்செந்தூர் பஸ் ஏறி வந்தோம் கைஸ். ஒரு 3 மணி நேரம் ட்ராவலு. வரத்துக்கு கரெக்டாக இப்போ 6 மணி ஆயிடுச்சு. ஸோ தாரணி எங்கள் அம்மாவும் எங்கள் அப்பாவும் திருச்சியில் ஏறினாங்க. அப்போ அங்கே தனியாக விளாக் எடுத்துகிட்ருக்காரு. ஆக்சுவலாக நாங்கள் ஒர்க்கெலாம் போயிருந்தோம்ல, ஒர்க்கெலாம் போன வீடியோ பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கோம். சன்ரைஸ் பார்க்கலாம்னு நினச்சி நெக்ஸ்ட் வரைக்கும் பார்க்கவே முடியாமல் இப்போ இங்கே சன்ரைஸ் பார்க்கலாம்னு வந்திருக்கோம். ஸோ உங்களுக்கு நான் பேக் கேமில் காமிக்கிறேன் கைஸ். ப்ளஸ் இதுக்கு முன்னாடி நீங்கள் திருச்செந்தூர் வந்தீங்கன்னா தெரியும், தண்ணி இப்போ நல்லா உள்வாங்கியிருக்குன்னு நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி இதுக்கு மேலே தண்ணி இருக்கும். இப்போ வந்து என்னன்னு தெரில, தண்ணி உள்வாங்கியிருக்கு. ஒருவேளை ரஷ்யாவில் வெளிநடப்பு வந்துச்சுடா, அதனால இருக்குங்க. அதுக்கு தெரியும். நான் அது மாதிரிலாம் பேசுவேன், அதை நினச்சிக்காதீங்க. ஆக்சுவலாக கூட்டெல்லாம் அந்தளவு இல்லை கைஸ். எங்கள் அப்பா விளாக் எடுத்துருக்காரு எனக்காக தான், ஷார்ட்ஸுக்கு. அப்படி சும்மா நான் மாதிரி சொல்லுவேன். அதான் கைஸ் கோயில். அடுத்து நம்ம அங்கே கோயிலுக்கு தான் போனோம். இப்போ நாங்கள் ரூம் எடுத்து தங்கியிருக்கோம். அதெல்லாம் எங்கே என்னன்னு சொல்லி உங்களுக்கு நான் சொல்கிறேன். கண்டிப்பாக பாருங்கள். கூட்டம் செம்மையாக இருக்குன்னாங்க. பட் ஆனால் எங்கள் பீச்சில் ஓரளவு கூட்டம் இருக்குது. பட் ஆனால் ரொம்ப கூட்டம் இல்லை. எங்கே ரூம் எடுத்திருக்கோம் எல்லாம் அப்படி சொல்லி உங்களுக்கு அடுத்தடுத்து கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். வீடியோ ஃபுல்லாக கடைசி வரைக்கும் பாருங்கள். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சும்மா சுற்றி காமிக்கிறேன் நினைக்காதீங்க, சும்மா காமிக்கிறேன். சரி, ஒரு டைம் லேப்ஸ் போட்டு அப்படியே உட்காருவோம் கைஸ். சன்ரைஸ் வந்தால் செம்மையாக இருக்கும். சன்னே வரல. சன்ரைஸ் பார்க்கலான்னு ஆசை அப்படி வந்து லாஸ்ட் சன்னே வரல. ஒர்க்கெல்லாம் என்னால் பார்க்க முடியல வந்துச்சு. பட் ஆனால் இங்கே வரவே இல்லை கைஸ். என்ன பண்ணுறோன்னா ஆக்சுவலாக கடலில் போய் குளிக்க போகிறோம். குளிக்கல, ஜஸ்ட் காலெலாம் நினச்சிட்டு அப்படியே உடம்புலாம் நினச்சிட்டு வர போகிறோம். நீ அங்கே நின்னுக்குப்பா கைஸ். இந்த இடத்துல பாறையா இருக்கு. இதெல்லாம் நீங்க பக்கத்துல இருந்து கேமரால பாத்தீங்கன்னா தெரியும். உங்களுக்கு வேணா கேமரா எடுத்துருந்து பக்கத்துல வந்து நான் காமிக்கிறேன் கைஸ். ஒரு நிமிஷம் இரு, கேமரா எடுத்துடலாம். எடுத்து பக்கத்துல இருந்து காமிக்கலாம். ஒரு நிமிஷம் கைஸ், உங்களுக்கு நான் அதை வந்து கேமரா எடுத்துட்டு வந்து பக்கத்துல காமிக்கிறேன். ஒரு நிமிஷம்பா, சும்மா நான் போயிட்டு வந்து இங்கே நில்லு, நான் போயிட்டு வந்து தரேன் கைஸ். எங்க அப்பா தான் வீடியோ எடுக்க சொல்லியிருக்கேன். ஆக்சுவலா என்ன அப்படின்னா இங்க பாருங்க, இந்த இடத்துல பாறை இருக்கு. தண்ணி நல்லா உள்வாங்கிருக்கு கடல். ஸோ அதனால ஜஸ்ட் நான் பாறையில் அப்படியே நிற்கிறேன். பாறை நல்லா பாசம் பிடிச்சிருக்கு. இந்த இங்கே வரும் பார்த்தீங்கன்னா தெரியும், பாசம் பிடிச்சிருக்கு. ஃபுல்லாகவே பாறை தான், ஆழமே இல்லை கைஸ். இந்த இடத்துல நின்றுருக்காங்க பாருங்க. ஃபுல்லாக பாசம் தான், செம்மையாக இருக்குது கைஸ். இடத்துல சூரியன் இப்போ தான் கைஸ் வருது. சன்ரைஸை பார்க்கணும்னு நினச்சேன். கடல்லேருந்து சன் வரணும்னு வந்துச்சு பார்த்தேன். கடலுக்கு மேலே தான் வந்து ரைஸே ஆகணும் ஆகுது. சரி, அடுத்து நம்ம இன்னொரு இடத்துக்கு பிளேஸ்க்கு போகிறோம். அங்கே போய் நம்ம சன்ரைஸ் பார்த்துக்கலாம். அது என்ன பிளேஸ்னு பார்க்க வீடியோ கண்டினியூவாக பாருங்கள். சரி கைஸ், நான் போய் சமைச்சில் இருக்கு கைஸ் தண்ணி. நான் போய் ஃபோனை போய் எங்கள் அப்பாட்ட கொடுக்குறேன் கைஸ். அடுத்து எங்கள் அப்பா தான் வீடியோ எடுப்பாரு. நான் உள்ளே போகிறேன். உங்களுக்கு இந்த பாறையை ஜஸ்ட் நான் காமிக்கலாமே. இங்கே நில்லுதாரு, நீ வரேன் பாறையை காமிக்கலாமேன்னு சொல்லிட்டு வந்தேன். இந்தாப்பா இப்படி வச்சுக்கோ. இதுக்குன்னு உள்ள இது போயிடாது தண்ணிக்குள்ள, அவ்வளோதான். எங்க கரண்ட் வாங்கன்னு இருண்டதெல்லாம் பேயின்ற மாதிரி சொல்றேன் கைஸ். எங்க அப்பா தனியா வீடியோ எடுத்துட்டு இருக்காரு. இப்போ இது ரெக்கார்ட் ஆகும் என்னன்னு தெரியல. உங்களுக்கு சும்மா நான் பேசிட்டு இருக்கேன். நீங்க மாதிரி வீடியோ எடுத்துட்டு மைக்கோடலாம் வர, மைக் வாட்டர் ப்ரூஃப் தான் அப்படின்னு நானே சொல்லிப்பேன். இதெல்லாம் செம்மையா இருக்கு கைஸ். பட் ஆனால் தண்ணி ரொம்ப நல்லா உள்வாங்கிட்டனால நம்மளால இந்த பாறையில வந்து நிக்க முடியுது. சன்ரைஸ் செம்மையா இருக்கு கைஸ். சன்ரைஸ் பார்த்தீங்கன்னா செம்மையா இருக்கும். இந்த இடத்துல சும்மா அப்படியே உட்காரலாமா இங்க? அதுல கீழே இறங்குவோம் சும்மா.
செம்மையா ஜில்லுன்னு இருக்கு guys தண்ணி. பா கைஸ் சன்ரைஸ் ஆயிடுச்சு. கைஸ் நான் பேசுறது கேக்குதான்னு தெரியல. சன்ரைஸ் ஆயிடுச்சு. குளிச்சிட்டோம், உடம்புலாம் செம்மையா நனைஞ்சிச்சு. ஏதோ தார்னிங் வருங்க உட்காந்துட்டு இருக்கா. இருதார் இப்படி காமிச்சேன்னா நல்லா கரெக்டாக சன்லைட் பட்டு இப்படி காமிச்சா செம்மையாக இருக்கும். இங்கே கைஸ் அலைலாம் செம்மையாக பெருசாக வருது. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இருங்க நான் பேக் கேமில் காமிக்கிறேன் கைஸ். பாருங்க கைஸ் அலைலாம் இப்படி பெருசாக வருது பாருங்க கைஸ். இதில் உட்காந்துருக்கா. இன்னும் கொஞ்சம் உள்ளே போய் உட்காந்துருந்தோம். இப்போ வந்து பயந்துட்டு வெளில இங்கே உட்காந்துருக்கா. சரிக்கா உள்ளே போகலாம். கைஸ் அடுத்து நான் உங்களுக்கு கோயிலுக்கு போயிட்டு கண்டிப்பாக பண்ணுறேன் கைஸ். பாய் இல்லை வெயிட் பண்ணுங்க. ஐயோ பாவம் அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டார். கைஸ் இப்போ வந்து நம்ம எங்கே போயிட்டுருக்கோம்னா குளிச்சுட்டு, அதாவது கடலில் போய் குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு இப்போது ஆக்சுவலாக கோயிலுக்கு போயிட்டுருக்கோம். இங்கே உங்களுக்கு நான் பேக் கேமில் காமிக்கிறேன். கைஸ் இதுதான் வந்து ஆக்சுவலாக கவர்மெண்ட் கட்டின ஒரு வந்து விடுதி, லாட்ஜுன்னு சொல்லலாம். ஸோ இங்கே நீங்கள் புக் பண்ணணுன்னா ஆன்லைனில் தான் புக் பண்ண முடியும். இங்கே வந்து புக் பண்ண முடியாது இங்கே வந்து. ஸோ ஆன்லைனில் தான் நீங்கள் புக் பண்ண முடியும். இது இப்போ தான் கட்டியிருக்காங்க. கோயிலுக்கு வந்து நம்ம அங்கே போகணும். கோயில் அங்கே இருக்குது. இங்கே கார் பார்க்கிங் எல்லாமே இருக்குது. நாங்கள் இங்கே வந்து ஆக்சுவலாக ரூம் கேட்டோம் இங்கே இருக்கானு சொல்லிட்டு. ஆனால் இங்கே ரூம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க கைஸ். ஸோ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, முன்னாடி நாளே நீங்கள் ஆன்லைனில் புக் பண்ணால் மட்டும்தான் இங்கே கிடைக்கும். மற்றபடி கிடைக்காது. இந்த லைன் ஃபுல்லாகவே இது அந்த கவர்மெண்ட் தான். இங்கிட்டு பைக் பார்க் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். பட் ஆனால் இங்கே வந்து கார் பார்க் பண்ணுவாங்க. கோயில் அங்கே இருக்குது கைஸ். நம்ம அங்கே தான் போயிட்டுருக்கோம். கோயில்கிட்ட போயிட்டு எவ்வளோ கூட்டமாக இருக்குது என்னன்னு தெரில. எங்கள் அம்மாவும் எங்கள் அப்பாவும் 60 வயசுக்கு மேலே இருக்குது. அந்த இதில் போயிடுவாங்க. நானும் தாரணி மட்டும் இதில் போகிறோம் கைஸ். 100 ரூபா டோக்கனில் போகலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். போய் கூட்டம் எப்படி இருக்குது என்னன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். கோயிலுக்கு ஆக்சுவலாக போயிட்டு வந்துட்டோம். என்னென்னா கூட்டம் இல்லை, 100 ரூபா டோக்கனில் தான் போனோம். ஃபஸ்ட்டு கூட்டம் இல்லை நினச்சி நான் வந்து ஒரு சின்ன கிளிப்லாம் எடுத்துருந்தேன். அது பார்த்தீங்கன்னா தெரியும். அதுக்கப்புறம் போனதுக்கப்புறம் உள்ளே போனதுக்கப்புறம் செம்ம கூட்டம். அங்கிட்டு போனதுக்கப்புறம் ஃப்ரீ டோக்கன் வந்து தனியாக ஒரு பாலம் மாதிரி கட்டி உள்ளே விட்ருக்காங்க. ஆக்சுவலாக எங்கள் அம்மா எங்கள் அப்பா வந்து அந்த 60 வயசில் யாராவது ஒருத்தவங்க இருக்காங்க அப்படின்னா அவங்க கூட ஒருத்தவங்க போய்க்கலாம். அவங்களுக்கு ஒரு பேண்டு மாதிரி கொடுப்பாங்க. அதை எடுத்துகிட்டு அவங்க கூட ஒருத்தவங்க போய்க்கலாம். ஒன் மோர் திங் என்ன அப்படின்னா, கை குழந்தை ஒருத்தவங்க வச்சுருக்காங்க அப்படின்னா அவங்க ஈஸியாக உள்ளே போய்க்கலாம். அவங்க கூட ஒருத்தவங்க உள்ளே விடுவாங்க. ஸோ வந்து ஒருத்தர் கூட விளையாடுவாங்க. 60 வயசு இருந்தால் அவங்க ஒருத்தர் கூட விளையாடுவாங்க. குழந்தை வச்சுருந்தா அவங்கள ஒருத்தர் கூட உள்ளே விளையாடுவாங்க. ஸோ அதை வச்சு நம்ம உள்ளே போய்க்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா 100 ரூபா டோக்கனில் போகலாம். அது வந்து நாங்கள் போயிருந்தது நல்ல நேரம், ஒரு 2 மணி நேரம் தான் ஆச்சு. 2 மணி நேரத்தில் போயிட்டு வந்துட்டோம் ரூமுக்கு. ஸோ இங்கேருந்து அடுத்து நாங்கள் எங்கே போக போகிறோம் அப்படின்றத நம்ம அடுத்த வீடியோ கண்டிப்பாக பாருங்கள். நாங்கள் இங்கேருந்து அடுத்து ராமேஸ்வரம் போக போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் திருச்செந்தூர் வரீங்க வந்து ஆக்சுவலாக ஒரு டிஜிட்டல் பேமெண்ட் நம்பி வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக வராதிங்க. கையில் வந்து கேஷ் வச்சுக்கோங்க. ஸோ டிஜிட்டல் பேமெண்ட்டை நம்பி வந்தீங்கன்னா இங்கே வந்து எங்கேயுமே ஃபோன்பே அவ்வளோவா யூஸ் பண்ண முடியாது. ஃபோன்பே, கூகுள் பே. ஸோ அது இல்லாமல் ஏடிஎம் வந்து ரொம்ப ரேராக கம்மியாக இருக்குது. ஏடிஎம் அப்படியே இருந்தாலும் அதில் கேஷ் இருக்காது. ஸோ அதுக்கெலாம் ப்ரீ பிளான் பண்ணி கரெக்டாக வந்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஸோ திஸ் இஸ் த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோ லைக் பண்ணிட்டு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ராமேஸ்வரம் இங்கேருந்து போகிறோம். அது எப்படின்றத அந்த விலாகை நான் கண்டினியூ பண்ணுறேன். அங்கே பாருங்கள். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாட்டா, பை பை.